ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரமலிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வடை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் வடை செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes இருந்தால் போதும். நீங்கள் காஃபி போகிற டைமுக்குள்ளே இந்த வடையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ரமலிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் கார்ன் வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப், ஸ்வீட் கார்ன் 1 கப், 1 ஸ்பூன் சோம்பு, பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் 1 கப் ஸ்வீட் கார்னும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு இப்படி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு பொருளை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, ஸ்வீட் கார்னில் இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த உருண்டைகளை கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சதுன்னா வடை வெளியே மட்டும் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாதே இருக்கும், சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போதுமான அளவுக்கு மட்டும் கடாயில் போடுங்க. கரண்டி வச்சு இந்த வடையெல்லாம் அப்படியே திருப்பி போடலாம். உடஞ்சிரும்னு பயப்பட வேண்டாம். பதம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த வடை எதுவும் ஆகாது. வடை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃப்ளேம் வச்சு எடுங்க, அப்பதான் எண்ணெய் குடிக்காது. பாருங்க, நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. வெளியே எவ்வளோ கிறிஸ்பா, உள்ள எவ்வளோ சாஃப்டா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் இந்த வடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ரமலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.